கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் தான், இருக்குதுங்கிறதுக்காக செலவு செய்யாதீங்க, கிடைக்குதுங்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க. தேவைன்னா செலவு செய்யுங்க, அவசியம்னா மட்டும் கடன் வாங்குங்க. ஏன்னா இருக்கிறது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா நமக்கு தெரியாது. சேமிப்புன்ற மிக முக்கியமான பழக்கம் இருக்குது. ஃபோன்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, யாருனே தெரியல. டெய்லி 2 ஃபோன் வருது, கடை வேணுமா கடை வேணுமா கடை வேணுமா கடை வேணுமான்னு. ஒரு காலத்தில் கடை வாங்குறது தான் கஷ்டம், இன்னைக்கு ஈஸியே கடை வாங்குறது தான். ஏன்னா கட்ட முடியாது, அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள், இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள். சிவா, ஓகே. So this is the last important point I just wanted to share you people. First end போமா. Point number 1. Confidence comes from preparation. உங்கள் தயாரிப்பு இருந்தால் உங்களுக்கான நம்பிக்கை பிறக்கிறது. பிள்ளைகளை வாழ்க்கைக்கு ஏற்றபடியாக தயாரிக்க செய்யுங்கள். இரண்டாவது, கொஞ்சம் போர் அடித்தாலும் பரவாயில்லை, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வதற்கான அறிவையும் பக்குவத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். மூன்றாவது, இலக்கை நோக்கி ஓடுகிற போது மானை போல இருங்கள், சிறுத்தையை போல இருக்காதீர்கள். நான்காவது, உள்ளுணர்வு சொல்வதை கேளுங்கள், ஆழ்மனதின் குரல் உங்களை எப்பொழுதும் காப்பாற்றும். ஐந்தாவது, நீங்கள் யாருடன் நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பது முக்கியம், உங்கள் பேர் குரூப் தான் உங்களுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். ஆறாவது, யாரையோ இம்ப்ரெஸ் செய்வதற்காக முயற்சி பண்ணாதீர்கள், உங்கள் சொந்த வாழ்க்கையை வாழுங்கள். ஏழாவது, உங்கள் சொந்த எண்ணங்கள் தான் உங்களை தொந்தரவு பண்ணும், அதை சரியான ப்ராசஸ் பண்ணி தேவையான விஷயத்தை மட்டும் மூளைக்கு மனசுக்கு அனுப்புங்க. எட்டாவது, உங்களை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்காதீர்கள், காரணம் அது நீங்கள் நம்பிக்கையின்மையோடு இருக்கிறீர்கள் என்பதற்கான குறியீடு. அடுத்தது, எல்லாவற்றையும் கிரிஞ்ச் என்று நினைக்காதீர்கள், இமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பத்தாவது, கடைசியாக நான் சொன்னது, இருக்கிறது என்பதற்காக செலவு செய்யாதீர்கள், கிடைக்கிறது என்பதற்காக கடன் வாங்காதீர்கள். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.